லக்ஷ்மீ வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. யசோதையாக பாவித்துக் கொண்டு பல பல விதமாக பெரியாழ்வார் கண்ணபிரானை அனுபவித்துக் கொண்டு வந்தார். இந்த பெரியாழ்வார் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே அதிலே இப்பொழுது நாம் அனுபவிக்கவிருக்கின்ற 2ஆம் பத்து 9ஆம் திருமொழி அது மிக மிக ஒரு உயர்ந்த திருமொழி, ஒரு விலட்சணமான அனுபவம். என்னவென்றால், கண்ணபிரான் பல பல ஆயர் மனைகளிலே எல்லாம் சென்று அங்கே வெண்ணையை களவி செய்வது, இன்னும் பல பல தீம்புகளை எல்லாம் செய்வது என்று திருவாய்ப்பாடி முழுவதும் இவன் நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ஆய்ப்பண்டுகள் எல்லாரும் திரண்டு வந்து யசோதையினிடத்திலே கண்ணபிரானை பற்றி புகார் சொல்லுகிறார்கள். உன் பிள்ளை இப்படியெல்லாம் செய்தான், இப்படியெல்லாம் செய்தான், அவனை எங்களால் தடுக்கவே முடியவில்லை, அவனை நீ உன்னுடைய இல்லத்திலேயே அழைத்து அவனை உன்னோடே வைத்துக்கொள், அவனை வெளியிலே அனுப்பாதே என்றெல்லாம் முறையிடுகிறார்களா. உடனே யசோதை கண்ணபிரானை அழைக்கிறார், அதுவும் அன்போடு அழைக்கிறாள். அழைத்து ஏன் அப்படியெல்லாம் நீ செய்கிறாய், அப்படி நீ செய்யாதே என்று அவனை பார்த்து சொல்லுகிறாளாம். இப்படி ஒரு அற்புதமான பதிகம் அது அமைந்திருக்கிறது. அதாவது இந்த பதிகத்திலே ஒரு பாசுரம் கோபியர்கள் வந்து முறைப்படுவதாகவும் புகார் சொல்லுவதாகவும், அதற்கு அடுத்த பாசுரம் கண்ணபிரானை யசோதை அழைப்பதாகவும் அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட அற்புதமான பதிகம். அதில் இருக்கிற ஓரொரு பாசுரங்களும் மிக அற்புதமான அனுபவத்தை தெரிவிக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த 2ஆம் பத்து 9ஆம் திருமொழியிலே முதல் பாசுரத்திலே சில கோபிகைகள் யசோதையினிடத்திலே வந்து முறைப்படுகின்ற வார்த்தையை தெரிவிக்கிறார். முதலிலே ஒரு கோபிகை வந்து யசோதையினிடத்திலே சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள் என்னால், வெண்ணை விழுங்கி இந்த கண்ணபிரான் என்னுடைய அகத்திலே இருக்கக்கூடிய வெண்ணையெல்லாம் எடுத்து விழுங்கி விட்டான். இது எல்லாரிடத்திலும் நடக்கிற விஷயம்தானே, இது ஒன்றும் புதிதான விஷயம் இல்லையே என்று யசோதை வாழாவிருந்தாள் போலும். உடனே அடுத்து சொல்லுகிறார், வெறுங்கலத்தை வெற்படையிட்டு வெண்ணையை உண்டால் கூட போகிறது, மறுபடியும் வெண்ணையை கடைந்து கொள்ளலாம். ஆனால் அந்த கலம் இருக்கிறதே, வெண்ணெய் வைக்கக்கூடிய பாத்திரம், அதாவது மண் பாத்திரங்கள். அதில் மண் பாத்திரம் என்னால் அது புதிதான பாத்திரத்தில் வெண்ணெய் வைக்க மாட்டார்களாம், மிகவும் பழைய பாத்திரத்திலே தான் வெண்ணெய் வைப்பார்களாம். அப்பொழுதுதான் அந்த வெண்ணெய் நன்றாக அதில் தங்கி இருக்கும். ஆனால் அந்த பழைய பாத்திரம் உடைந்து போய்விட்டால் இவர்களுக்கு மறுபடியும் அதே போல் பழைய பாத்திரம் கிடைப்பது அரிது. ஆனால் இந்த கண்ணன் என்ன செய்கிறான் என்றால், வெண்ணெயை விழுங்கினது மட்டுமல்லாமல் அந்த வெறுங்கலத்தை வெற்படையிட்டு என்று அதை போட்டு பாறையில போட்டு உடைக்கிறான். ஏன் அப்படி உடைக்கிறாய், உனக்கு வெண்ணெய் வேண்டுமானாலும் சாப்பிட்டு போ, பாத்திரத்தை ஏன் உடைக்கிறாய் என்று கேட்டால் அதன் ஓசை கேட்கும். அது உடைகிற பொழுது எழுகிற ஓசை எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது, அந்த ஓசையை கேட்பதற்காக நான் இப்படி பாத்திரத்தை உடைக்கிறேன் என்று சொன்னானா. இதைத்தான் அந்த கோபிகை சொல்லுகிறாள், வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெற்படையிட்டு அதன் ஓசை கேட்கும் கண்ணபிரான் கத்த கல்வி. கண்ணபிரான் கற்ற கல்வி என்னாலுனா கண்ணபிரான் செய்த களவு என்றுதான் அர்த்தம். அவன் இந்த விஷயத்திலே எவ்வளவு கத்திருக்கிறான். இந்த கல்வி தன்னை காக்ககில்லோம், ஐயோ எங்களால் இது பொறுக்கவே முடியவில்லை, என்ன பண்ண வேண்டும், உன் மகனை நீ காவாய், உன்னுடைய மகனை நீ
உன்னுடைய இல்லத்துக்கு அழைத்துக்கொள், உன் மகனை நீ கூவிக்கொள், உன்னுடைய இல்லத்திலேயே வைத்துக்கொள் என்று சொன்னாள். உடனே யசோதை சொல்லி இருப்பாள், ஏன் உங்களுடைய அகத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தான் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை பேரிலே நீங்கள் பழியிடுவது என்னவன் என்று கேட்டாளோ என்னமோ. உடனே பதில் சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்னா, புண்ணில் புளிப்பு எய்தார் போல் புரை புரையால் இவை செய்ய வல்ல அண்ணற்கு அண்ணானோர் மகன். இவன் எப்படிப்பட்டவன் என்றால் புண்ணில் புளிப்பு எய்தார் போல் என்று சொல்லுகிறார், அல்லது புளி பெய்தார் போல். ஏற்கனவே எரிச்சலை அடைந்திருக்கிறது ஒரு புண். அந்த புண்ணிலே கொண்டு போய் ஒருத்தர் புளியையும் பிழிந்தால் அப்பொழுது எரிச்சல் இன்னும் பன்மடங்கு அதிகமாகிவிடும். அதுபோல ஏற்கனவே வெண்ணெய் போயிற்றே என்ற எரிச்சலிலே நாங்கள் இருக்கிற பொழுதோ இவன் அதற்கு மேலே புளியை பெய்கிறா போல பாத்திரத்தை உடைத்து இன்னும் அந்த எரிச்சலை அதிகமாக்குகிறானே. புண்ணில் புளி பெய்தார் போல் இவன் என்ன பண்ணுகிறான், புரை புரையால் இவை செய்யவல்ல. ஒருத்தருடைய வீட்டிலே மட்டுமல்ல, திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய எல்லாருடைய வீட்டிலேயும் இப்படிப்பட்ட தீம்புகளை செய்கிறான். இந்த இடத்திலே புரை என்கிற சொல் கிரகம் என்று மணவாள மாமனிகள் வியாக்கியானத்திலே காட்டுகிறார். அதாவது புரை என்றால் வீடு என்பது பொருள். அப்போ புரை புரையால் இவை செய்யவல்ல என்றால் வீடு வீடாக சென்று இவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். என்ன செய்கிறான், வெண்ணையை விழுங்குகிறான், வெறுங்கலத்தை வெற்படி விடுகிறான் என்று அதை உழைக்கிறான். புரை புரையால் இவை செய்யவல்ல. இவன் யார் என்னால் அண்ணற்கு அண்ணா ஆனோர் மகன். இதுக்கு 2-3 அர்த்தம் காட்டியிருக்க, முக்கியமான ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறேன். அண்ணற்கு அண்ணான் என்றால் இவருக்கும் ஒரு தமையன் இருக்கிறார். ஆறு கண்ணபிரானுக்கு ஒரு தமையன், அவனுடைய பெயர் பலராமன் என்பது. ஆனால் அந்த பலராமன் இப்படிப்பட்ட பொல்லாதவன் அல்ல, அவன் ரொம்ப நல்லவனும். திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரத்திலே சொல்லுகிற பொழுது, மைநம்புவேர் கண் நல்லாள் முன்னம் பெத்த வளைவண்ண நன்மாமேனி தன் நம்பி நம்பியும் இங்கு பிறந்தது. அந்த பலராமனும் கூட இங்கத்தானே பிறந்திருக்கிறான். ஆனால் அவன் இவை செய்தறியான். அவன் இப்படிப்பட்ட தீம்புகள் எல்லாம் செய்யவே மாட்டான். ஆனால் இவனோ பொய் நம்பி புள்ளுவன் கள்வம் பொதியரை என்று சொல்லும்படியாக அப்படி இவன் எத்தனை தீம்புகளை செய்கிறான் என்று அது திருமங்கை ஆழ்வார் பாசுரத்திலே இருக்கிறது. அதைத்தான் இங்கேயும் என்ன சொல்லலாம், அண்ணற்கு அண்ணானோர் மகன். அண்ணற்கு அண்ணான் என்றால் அண்ணனுக்கு இவன் கிட்டினவனாக நெருங்கினவனாக ஆகாதவன் என்று பொருள். அதாவது என்ன பொருள், அப்ப அண்ணனான பலராமன் அவனோடு சேர்த்து இவனை நினைக்கவே முடியாது. அவன் ரொம்ப நல்லவன், அவனோடு சமமாக இவனை நினைத்து பார்க்க முடியுமா? அவனுக்கு இவன் நெருங்கவே முடியாதவன். அண்ணற்கு அண்ணா ஆனோர் மகனை பெற்ற, அப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்ற யசோதை நன்காய். ரொம்ப நல்லா இருக்கு நீ பண்ற காரியம். இப்படி துஷ்டனான ஒரு பிள்ளையை பெற்று வைத்து விட்டு அந்த பிள்ளையை இப்படி தெருவிலே தெரிய விட்டால் எல்லாருக்கும் தீம்பு செய்கிறானே, நீ அவனை உடனே அழைத்து கொள் என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தாளாம். உடனே அதை கேட்ட உடனே யசோதை அந்த கண்ணபிரானை அழைக்கிறாள். பா, ஏன் போய் நீ வெளியிடத்திலே எல்லாம் தீம்பு செய்கிறாய் என்று அவனை மிரட்ட வேண்டும் அல்லவா? அவனை மிரட்டல்ல, ரொம்ப அன்போடு, அதான் அண்ட உறப்பாள் யசோதை ஆனால விட்டுட்டு இருக்கும் என்கிறார் ஆண்டாள். ஆண்டாளுடைய பாசுரத்தில் கண்ணனிடத்தில் அவளுக்கு ரொம்ப அன்பு யசோதைக்கு. ஆனால் அவர் என்ன தீம்பு செய்தாலும் அவனை மிகவும் மென்மையாகத்தான் அழைப்பாளாம். என்னவென்று அழைக்கிறாள் 2ஆம் பாசுரத்தில் பார்ப்போம். கையகுழல் செய்யவாய் முகத்தே காகுத்த நம்பி வருகிங்கே அடிவனக்கிண்ணங்காய் அஞ்சன வண்ணா சதகத்தார் அறிபவம் பேசத்தறி கரில்லே பாவியேனே போதராயே. வருக 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 இங்கே அழைக்கிறாள் யசோதை. வருக வருக வருக, அப்பா இங்கே வந்து விடு வந்து விடு வந்து விடு. இந்த வருகா என்கிற சொல்லிலேயே அவனை மிரட்டவில்லை என்பது தெரிகிறது. அப்படியே மென்மையாக அவனை கொஞ்சலாக அழைக்கிறாளாம். வருக 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 இங்கே. வாமன நம்பி, வாமன நம்பி என்னாலுன்னா ஒரு கால் இந்திரனுக்காக உன்னை தாழ விட்டு மற்றொருத்தரிடத்திலே யாச்சகனாய் சென்றவன் அல்லவா? அப்படிப்பட்ட நீ இப்பொழுது தீம்பு செய்யலாமா? அல்லது
வாமனன் கூட கொஞ்சம் கிருத்திரிமம் செய்தான். சிறிய காலை காட்டி பெரிய வடிவு கொண்டு அளந்தான் என்று சொல்லிவிடலாம். ஆனால் காகுத்தன் ஒருபோதும் அப்படி செய்ததில்லையே. அப்படிப்பட்ட காகுத்தனன் நீதானே. காகுத்தன் என்னால் ராமபிரான். காகுத்த நம்பி வருகை இங்கே என்று இப்படி அவனை அழைத்தாளாம். வாமன நம்பி வருகை இங்கே, கரிய குழல் செய்ய வாய் என்று அப்படி அழகான தோற்றத்தை உடைய அந்த காகுத்த நம்பி வருகை இங்கே என்று சொன்னாலாம். உடனே அங்க சுத்தி இருக்கிறவளெல்லாம் கேட்டாளாம், என்னம்மா அது உன் பிள்ளையை பத்தி இவ்வளவு புகார் சொன்னோம் நாங்கள், ஆனால் அவளை நீ கொஞ்சுகிறாயே, இப்படியெல்லாம் நீ செய்யலாமா என்று கேட்க உடனே அவள் சொல்லுகிறாள், அரியனிவன் எனக்கென்று நங்காய் பெண்களே, இவன் எனக்கு ரொம்ப அருமையாக பிறந்த பிள்ளை, அவனை போய் நான் கடிந்து கொள்ள முடியும், கடுமையாக பேச முடியுமா? நிச்சயமாக முடியாது என்று சொல்லிவிட்டு கண்ணனை பார்த்து என்ன சொல்லுகிறாளாம், அஞ்சனவண்ணா அசலகத்தாறு பரிபவம் பேச தரிக்கையில்லேன். அஞ்சனவண்ணன் என்னால் நல்ல மை போன்ற அழகிய திருநிறத்தை உடையவனே, இப்படிப்பட்ட வடிவழகை உன்ன அழகுடைய உன்னை கண்டு எல்லாரும் பொறாமைப்படுகிறார்கள். ஆகினாலே அசலகத்தால் உன்னை பரிபவம் பேசுகிறார்கள். பரிபவம் என்னால் உன்னை அவமானப்படுத்துகிறார்கள். இப்படி அசலகத்தவர்கள் உன்னை அவமானப்படுத்துவதை பார்த்து கொண்டு என்னால் பொறுத்து கொண்டிருக்க முடியாது. பரிபவம் பேச தரிக்கையில்லேன். இப்படி அசலகத்தார் எல்லாரும் வந்து என்னுடைய அருமையான பிள்ளையை இப்படி புகார் செய்கிறார்களே, இப்படியெல்லாம் உன்னை பற்றி கோள் சொல்லுகிறார்களே, அப்படிப்பட்ட பாவத்தை என்றோ நான் பண்ணி இருக்கிறேன். ஆகையினாலே பாவியேன், எனக்கு இங்கே நீ போதராய், என்னுடைய இல்லத்திற்குள்ளே நீ வந்துவிடு. ஏன் கண்டவர்களிடத்திலும் போய் நீ இப்படி வசவு கேட்கிறாய் என்பது போல என்ன சொன்னாலாம் யசோதை, வந்தவர்களையே வைத்து விட்டாள் என்று கூட சொல்லும்படியாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. மேலே அனுபவத்தை தொடருவோம்.